கன்சிராம் மற்றும் தந்தை பெரியாரின் கொள்கையில் இந்த நாட்டில் உரிமையற்று இருக்கக்கூடிய 95% மக்களான பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மற்றும் மதச்சிறுபான்மை மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தந்தை கன்சிராம் பகுஜன் அரசியலை இந்தியா முழுவதும் கட்டமைத்தார். அதன் பலனாக காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றாக மூன்றாவது பெரிய கட்சியை இந்த மண்ணிலே நிலைநாட்டினார். அப்போது இங்கு இருக்கக்கூடிய பார்ப்பன பணியார் கூட்டங்கள் எல்லாம் கொலை நடுங்கியது. ஆனால் தந்தை கன்சிராம் அவர்களின் மறைவிற்கு பிறகு அந்த இயக்கம் நிலைகுலைந்த போது எங்களுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை கட்டி அமைக்க வேண்டும், இந்தியாவில் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய 95% மக்கள் எழுச்சி பெற வேண்டும் என்று இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு தேசிய கட்சியை நிறுவி பகுஜன் திராவிட கட்சியை நிறுவி இந்தியா முழுவதும் அரசியல் விழிப்புணர்வை அளித்துக் கொண்டு இருக்கிறார். என்னை போன்ற பல்வேறு இளைஞர்களை அரசியல் ரீதியாக வார்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்பொழுது அதிகார அரசியலில் பங்கேற்குமோ அப்போதுதான் நமக்கு சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை. தொடர்ந்து நாம் வாக்களிப்பவர்களாக மட்டும் இருந்து கொண்டிருந்தால் தொடர்ந்து அடக்குமுறையை தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய அரசியல் என்பது வெகுஜனத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய அரசியலாக இருக்க வேண்டும். நாம் வெகுஜனத்திற்கு தலைமை தாங்கும் பொழுதுதான் இங்கு சாதியற்ற சமூகம் என்பது நிலைநிறுத்தப்படும். இன்றைக்கு அதிகாரத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் சாதி வெறியோடு இருந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் நாம் சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு சுதந்திர எண்ணம் கொண்டு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நாம் சாதி வெறியர்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சாதி வெறியோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் தான் இங்கு சாதிய வன்கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்களுக்கு சண்டையை மூட்டிக் கொண்டு இருப்பதால் அவர் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கிறார். ஆனால் நாம் சாதியோடு சாதிய சண்டையோடு இருந்து கொண்டிருப்பதால் வஞ்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஆகையினால் நாம் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்திற்கு அரசியலை சொல்லிக் கொடுப்பவர்களாக திரள வேண்டும். நாம் பெரும்பான்மை சமூகத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாம் பிற சமூகங்களோடு சமத்துவ உணர்வோடு சுதந்திர எண்ணத்தோடு பழக வேண்டும் என்றால் கருத்தியல் ரீதியாக நாம் எழுச்சி பெற வேண்டும். சாதி ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ நாம் ஒன்றிணைந்தால் இங்கு விடுதலை என்பது கிடையாது. நாம் ஒரு சாதி உணர்வோடு இருந்தால் பிற சாதியோடு எப்படி நட்புணர்வோடு பழக முடியும்? மொழி உணர்வோடு இருந்தால் பிற மொழி பேசுபவர்களோடு எப்படி சமத்துவத்தோடு பேச முடியும்? இங்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் என்பது சென்னை கிடையாது, டெல்லி. அப்ப அந்த டெல்லி அதிகாரத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டும், பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரமான பாராளுமன்றத்தை நாம் கைப்பற்ற முடியும். பாராளுமன்றத்தை நாம் கைப்பற்றும் போதுதான் நமக்கு முழுமையான சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் இங்கு நிலைநாட்டப்படும், ஜனநாயகம் இங்கு நடைமுறைப்படுத்தப்படும். நாமும் ஜனநாயகத்தில் பங்கேற்போம். இல்லை என்றால் ஜனநாயகத்திற்கு வெளியே இருந்து கொண்டு கோரிக்கை வைப்பவர்களாக, மனு கொடுப்பவர்களாகத்தான் நாம் இங்கு வாழ முடியும். ஆனால் நாம் பெரும்பான்மை. நாம் இந்த 70 ஆண்டு காலம் ஆகிவிட்டது சுதந்திரம் பெற்று, ஆனால் இன்னும் ஜனநாயகத்தில் பங்கேற்கவில்லை. ஆகையினால் தான் நாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்றோம். நல்ல கல்வி நம் குழந்தைகளுக்கு இல்லை. இன்றைக்கு படித்திருந்தாலும் வேலைவாய்ப்பு கிடையாது. வேலைவாய்ப்பு ஏன் கிடையாது? வேலைவாய்ப்பை கொடுக்க முடியும். இவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து விட்டால், இவர்கள் சம்பாதித்து விட்டால், இவர்கள் சிந்தனை செய்து விட்டால், இவர்கள் அமைதியாக இருந்து விட்டால் அதிகாரத்தில் பங்கு கேட்பார்கள். நாம் நிம்மதியாக சுகபோகமாக இந்த மண்ணிலே வாழ முடியாது என்று பார்ப்பன பணியார் கூட்டங்கள் தொடர்ந்து நம்மளை அதிகாரத்திற்கு வெளியே தள்ளிவிட்டு இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் என்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி தொடர்ந்து நம்மை அடிமைப்படுத்துகிற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தந்தை கன்சிராமின் அரசியலை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
நீங்கள் ஒருபோதும் உணர்ச்சியின் அடிப்படையில் எந்த இயக்கத்திலும் சேர்ந்துவிடக் கூடாது. அறிவின் அடிப்படையில், அரசியலின் அடிப்படையில். உங்களுக்கு அரசியலை யார் சொல்லிக் கொடுக்கா? உங்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் நீங்கள் ஆளுமை மிக்கவர்களாக மாறுவீர்கள், அதிகாரத்தை கேள்வி கேட்பீர்கள். தொடர்ந்து உணர்ச்சியை ஊட்டி உங்களை அணிதிரட்டும் போது, அது சாதி ரீதியாக இருந்தாலும் சரி, மொழி ரீதியாக இருந்தாலும் சரி, அதிகார வர்க்கங்களுக்கு அடமானம் தான் வைக்க முடியும். உங்களுக்கு ஒருபோதும் அவர்கள் சமத்துவத்தை தரமாட்டார்கள், நிம்மதியாக வாழ வைக்க மாட்டார்கள். ஆகையினால் நீங்கள் இதையெல்லாம் கடந்து இந்தியாவை ஆள்வதற்கு தயாராக வேண்டும். அதை தயாராக வேண்டும் என்றால் ஒவ்வொரு தேர்தலையும் பயன்படுத்த வேண்டும் என்று என்கிற அடிப்படையில், இதன் மூலமாக உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு இந்த தொகுதியில் களம் காண்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் களம் கொண்டு கொண்டு இருக்கிறோம். ஆகையினால் நீங்கள் சிந்தித்து இந்த தொகுதியில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய, இங்கு வஞ்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மதச்சிறுபான்மை மக்கள் சிந்தித்து எனக்கு கரும்பலகை சின்னத்தில் வாக்களிக்கும் பொழுது நான் உறுதியாக கூறுகிறேன், இந்த மண்ணில் சாதியற்ற சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். அதற்கான வல்லமை, வலிமை எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைக்கு ஸ்டாலின் இங்கு முதல்வராக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு தாண்டியவருக்கு முகவரி கிடையாது. ஆனால் இந்தியா முழுவதும் வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். எங்களுக்கு டெல்லி அதிகாரத்தை பணிய வைக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கின்றது, ஆற்றல் எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய கட்சி தேசம் முழுவதும் இருக்கின்றது. ஆகையினால் இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அரசியல் கல்வியை இந்த சமூகத்திற்கு கொடுத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆகையினால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இந்த திருநெல்வேலி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இங்கு சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அது மட்டுமல்ல, டெல்லி ஆதிக்கம், பார்ப்பன பனியா கும்பல், RSS சங் பரிவார் கூட்டங்களின் தாக்கம் இந்த மண்ணிலே இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள். நிச்சயமாக எங்களால் இங்கு பாராளுமன்ற அதிகாரத்தையும் கைப்பற்ற முடியும், பார்ப்பன பணியா கூட்டங்களின் ஆட்டத்தையும் அடித்து நொறுக்க முடியும், சாதியற்ற சமூகத்தையும் இங்கு உருவாக்க முடியும். இவர்கள் சொல்கிறார்கள் மதச்சார்பற்ற மதம் இங்கு பிரச்சனை இல்லை, சாதிதான் பிரச்சனை. அதுக்கு யார் இங்கு தீர்வு கொடுக்கா? அதை தான் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு எல்லாரும் சமமா வாழ்ந்தா எப்படி வாழலாம் சிந்தித்து பாருங்கள். இங்கு வளம் நிறைந்த வற்றாத ஜீவநதி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி, முப்போதும் விளையக்கூடிய இந்த திருநெல்வேலி மண்ணில் நாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தால் எப்படி வாழ்வோம் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எனக்கு வாக்களியுங்கள், கரும்பலகை சின்னத்திற்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் கன்சிராம், ஜெய் பெரியார்.